Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 6th standard social science subjectல first midterm test ஜூலை 2026 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, செகண்ட் லெசன் ஹியூமன் எவல்யூஷன், ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம், சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, செகண்ட் லெசன் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. யூனிட் 1 வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 116 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ சே எனி 2 advantages ஆஃப் ரைட்டிங் டைரி. செகண்ட் கொஸ்டின், how do we know the people's lifestyle of the old stone age. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. Third question, what are the sources available to know about the prehistoric period. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next பார்த்தீங்கன்னா fifth question, what are the benefits of a museum. Seventh question, why were paintings drawn on rocks. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next பார்த்தீங்கன்னா eighth question, name any 2 artifacts. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question தான், அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how were dogs useful to prehistoric men. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 129 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் வியர். தேர்ட் கொஸ்டின், வேர் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ். ஃபோர்த் கொஸ்டின், விச் அனிமல் வாஸ் யூஸ்டு ஃபார் பிளக்கிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எவல்யூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ரைட் எனி 2 characteristics ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வை டிட் ஹியூமன்ஸ் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், ஹவு வில் யூ டிஃபைன் ஆர்கியாலஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஆஃப் வீல் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் பீரியட் டு த மாடர்ன் பீரியட். அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 172 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த இன்னர் பிளானட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் பெரிஹெலான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், விச் செலஸ்டியல் பாடி ஷேர்ஸ் இட்ஸ் ஆர்பிட் வித் அதர்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை இஸ் யுரேனஸ் கால்டு த சோமசால்டிங் பிளானட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் ஹேஸ் மெனி கிராட்டர்ஸ். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த வேரியஸ் பீரியட்ஸ் ஆஃப் த எர்த். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 201 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் டைவர்சிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி.
தேர்ட் கொஸ்டின் ஒய் இஸ் இந்தியா கால்ட் ஏ சப் கான்டினென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா சிக்ஸ்த் கொஸ்டின் ஒய் இஸ் இந்தியா கால்டு த லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் இந்தியா இஸ் ஏ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி எட் வி ஆர் ஆல் யுனைடெட் எக்ஸ்பிளைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேரே பார்க்க முடியாதுங்க இந்த லெசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ இந்த லெசனை நீங்கள் அவசியம் படிச்சிங்க யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 210 எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ப்ரிஜுடைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் fourth question what are the articles that are discussing the equality in the Indian constitution ரொம்ப ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காஸ்ட் ஆஃப் ப்ரிஜுடைஸ் செகண்ட் கொஸ்டின் ரைட் எனி டு டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி சொல்யூஷன் டு த ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியன் சொசைட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் see you in the next video